நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் பார்த்து தான் பிடிக்கணும் இல்லைங்களா? இது வந்து பெண் கோழி இல்லைங்களா? இது விடைங்க. இது விட இது கறிக்கெல்லாம் கொடுக்க முடியாது இல்லைங்களா? வந்துருச்சு, ஒரு கிலோ பக்கமாக வருது. ஆனால் இன்னொரு 10 நாள் இதாகிடுச்சு, அப்புறம் கொடுத்துக்கலாம். சரிங்க, கீழே விட்டுருங்க, அப்படியே பறந்து போயிடுது. கோழி எப்போ இருந்தங்கய்யா ஆரம்பிச்சிங்க? 2 வருஷம் ஆயிடுச்சுங்களா? எல்லாம் நம்மக்கிட்ட என்ன கோழி இருக்குங்கய்யா? கிரிராஜா அந்த மாதிரிங்களா இல்லை ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்களா? அது தனியாக செட்டு சூப்பராக போட்டிங்க. கொஞ்சம் இடம் பார்த்தா போச்சுங்க. புறா எவ்வளோ வச்சுருக்கிறீங்க? சரி சரி, அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க. அப்படியே எங்கே போயிடலாங்களா? அந்த இது கோழிக்கிட்ட ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான். ஆமாம், எல்லாம் பெண் கோழி மாதிரி இருக்குதுங்கய்யா. பெண் கோழியும் ஜாஸ்தி இருக்கும், சேவலும் அதிகமாக. சேவல் தான் அதிகமாக பிடிச்சி போகிறாங்க கறி கொடுக்க. அதுதான் கேட்பாங்க, கறிக்கு அதுதான் நல்லா இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து இது என்ன ஊருங்கய்யா? கோட்டைப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. ஐயா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்டுக்கோழிகள் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து வளர்த்து அதை வந்து விற்பனைக்கும் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த நாட்டுக்கோழிகளை எப்படி வளர்க்குறாரு, அது எந்த மாதிரி முறைகளை கையாளுறாரு அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? சரிங்க, உங்கள் பேர், நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க. என் பேர் சம்பத்குமாருங்க, கோட்டைப்பாளையம். குச்சி கொஞ்சம் வாங்குவேன், ஒரு 100 குஞ்சு 150 குஞ்சு 200 குஞ்சு வாங்குவேன். வாங்கி லைட் போட்டு வளர்த்தி தீவனம் ஸ்கேம் தீவனம் கொடுத்து பெருசு பண்ணி ஒரு 30-40 நாளுக்கு அப்புறம் வெளியிட்டு அப்புறம் இயற்கையில் பழகிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் வெளியே மேயறது மாதிரி நீங்கள் செட். ஆமாங்க, ஆனால் 40 நாள் உள்ளதாக இருக்கணும். அந்த குஞ்சுக்கு பெருசாகி ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் ஒரு 1/2 கிலோ பக்கமாக வர்ற வரைக்கும் உள்ளதை செட்டுக்குள்ளதை வச்சுக்கணும். வெளியே விடக்கூடாது. வெளியே விடக்கூடாது. எதனால் வெளியே விடக்கூடாது? வெளியே வேணும், உங்களுக்கு தீவனம் வைக்கிற போது மற்ற இதுக்கு வந்து திங்கிடக்கூடாதுங்க. அது கூண்டுக்குள்ளே இருக்கும்போது தீவனம் அது கரெக்டாக அதுலேயே இதை சாப்பிட்டு தண்ணி அதுலேயே குடிச்சுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் நைட்டு 40 நாளைக்கு வரைக்கும் லைட் போடணும். 40 நாளைக்கு லைட் போடணும். அது எதுக்காங்க? அது குஞ்சுக்கு வந்து இப்போ இயற்கையை பொறுத்து குஞ்சுக்கு வந்து ரெக்க கூட படுத்துட்டு இல்லைங்க, இதுக்கு வந்து லைட் வெளிச்சது, அந்த ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நாட்டுக்கோழி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். ஏன்னா பிராய்லர் கம்பேர் பண்ணும்போது நாட்டுக்கோழி உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். இப்போ பிராய்லர் பண்ணை ஆரம்பிச்சோம்னா ஒரு 40-45 நாள்லேயே நீங்கள் சொல்கிற அந்த 40 நாள்லேயே அவங்க வந்து மகசூல் எடுத்துருவாங்க. ஆமாங்க. இது வந்து உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் நீங்கள் வந்து வளர்த்த வேண்டியதாக இருக்குது? இது 3 மாதத்துக்கு மேலே தான் பழகும். 3 மாதம் 90 நாள் தாண்டிடும். அதுக்குள்ளே ஊசி மருந்து எல்லாம் ஊற்றுனா தான் 7 நாளைக்கு ஒரு ஒன்று, 11 நாளைக்கு ஒரு மருந்து இருக்குது. அப்புறம் அது போக ஊசி, தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போட்டால் நல்ல வேஸ்டேஜ் இல்லாமல் வரும். அப்படி இப்படின்னு ஒரு 300-400 குஞ்சு வந்துருந்தா அதுலேயும் 10-20 குஞ்சு போகத்தான் செய்யும். ஆனால் இந்த வெள்ளை கழிச்சல் அந்த நோய் வந்துச்சுன்னா சுத்தமாக சப்சைடாக எல்லாம் ஒன்றும் காப்பாற்றவே முடியாது. அது மட்டும் வந்துச்சுன்னா பண்ணலாம், முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணி அது. ஆனால் இந்த செட்டுக்குள்ளே வந்து இந்த பொட்டாசியம் கார்பனேட்டு அது இந்த சால்ட்டு எல்லாம் போட்டு தொளிச்சு விட்டா நீட்டாக பண்ணிக்கிட்டு இருந்தால் நீராக இருக்குது. நோய் பரவாமல் இருக்கிற வரைக்கும் நாட்டுக்கோழி சமாளிக்கலாம். நோய் பட்டுச்சு அப்படின்னா ஒன்று தலை குத்துச்சுன்னா லைனாக தலை குத்து, அதுதான் பிரச்சனை நாட்டுக்கோழி. இந்த நாட்டுக்கோழி வளர்க்குறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 40 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வெளியே விட்டுருவேன். நீங்கள் அது எவ்வளோ நாட்களில் நல்லா 95 நாள் தாண்டிட்டா கும்முன்னு வருது. அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. இதெல்லாம் வரும் 1 கிலோ பக்கமாக வந்தாச்சு. இனி ராஜபோகமாக இருக்குது.
இனி எல்லாம் முடி எல்லாம் உள்ள ஒரு செட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஆ. எல்லாம் ஒன்று பொண்ணு கொத்துதுன்னு தான் ஆ. திறந்து விட்டுட்டேன். ஆ. ஊரை கொத்தி முடியை பிடிங்கிக்குது ஆ. பசியான. ஆ. அதனால இப்போ திறந்து விட்டதுலேருந்து கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஆ. அதில் வேறு இப்போ தண்ணி குடிச்சிட்டு ஆ. மேவத்தின்னு வச்சுருக்கோமா, மேவத்தின்னு போட்டு சிவனேன்னு சுற்றிட்டு அப்படி இடம் பத்தாதனால தான் அதுக்கு. இது வந்து நம்ம ஒரு லாபகரமான ஒரு தொழில் இல்லையா ஒரு நாட்டுக்கோழி வளர்க்குறதுல? லாபகரம்னு சொன்னீங்கன்னா கஷ்டப்படணுங்க. அது சும்மா லாபம் ம். இல்லை. ஆ. குஞ்சாக இருக்கும்போது அதுக்கு 3 நேரம் தண்ணி வைக்கணும், மேவு போடணும். ஆ. அந்த 11 நாளில் 15 சொல்லிட்டாங்கன்னா ஆ. F1னா 3 மருந்து ஊற்றணும். ஆ. எல்லாம் கண்ணில் ஊற்றுற மருந்து இருக்குது. ஆ. இதெல்லாம் நம்மளே செஞ்சு பழகிட்டோம்னா ஆ. கஷ்டம் இல்லை. எல்லாமே அனுபவம் செஞ்சோம்னா சிரமம் தான். சிரமம் தான். வந்து மேய்ஞ்சிட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஆமா. என்ன தீவனம் போட்டிருக்கீங்க? இதில் வந்து குரண தீவனம் போட்டுருக்கேன் ஸ்கேம். ம். அது கூட அரிசி, ம். மக்கா குரணை நல்லா கலக்கி போடுவேன். ம். 3ம் கலக்கி போடுவேன். ஆ. மேக்ஸிமம் ரேஷன் அரிசி வர்றது போடுவேன். ம். அதுக்கப்புறம் மக்கா குரணை. ரொம்ப அந்த ஹீட் அதிகமாச்சுன்னா கம்பு. ம். மூட்டை 1500 வருதுங்க. ம். ம். அது போட்டு. அதுவும் போட்டுக்குவீங்க. இதனுடைய வெயிட் வந்து எவ்வளோ வெயிட் வளருங்க ஐயா? 4-5 கிலோ வரைக்கும் வருங்க சாவல். 5 கிலோ வரைக்கும் வருங்களா? 5 கிலோ. நேற்று கொடுத்த 3 கிலோ சாவல் இருந்துச்சு. ஆ. சுமாராக தான் இருந்தது. ம். இப்போ 4 கிலோ வெயிட்டு, 4.5 கிலோ, ம். 5 கிலோ கூட வரும். சுத்தமாக 5 கிலோ இருக்கு. ஆ. 6 மாதம் ஆச்சுன்னா ஆ. 5 கிலோ வருது. 6 மாதம் ஆச்சுன்னா 5 கிலோ 5 வந்துடுதுங்களா? கிலோ இது. ஆ. நல்லா தீவனம் கொடுக்கணும். ஆ. நான் அது சாப்பிட்ற வரைக்கும் கொடுக்கணும். ஆ. 6 கிலோ வருது. இப்போ கடையில் வந்து ஒரு நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி, கறிக்கோழி வந்து 750 800 வரைக்கும் வந்துருச்சு. ஆட்டுக்கறி மாதிரியே வந்துருச்சு. இப்போ இது வந்து ஒரு 5 கிலோனா நீங்கள் வெயிட் பார்த்துட்டு நீங்கள் கொடுப்பீங்களா? உங்ககிட்ட வாங்கும்போது என்ன ரேட்டுக்கு வந்து வியாபாரிக்கு வாங்கிட்டு போகிறாங்க? எங்ககிட்ட வந்து அந்த ரேட்டுக்கு அவங்க உரிச்சு எல்லாம் அது எல்லாம் லாபம் பார்ப்பாங்கல்ல. ஆ. அவங்களுக்கு 500 ரேட் கொடுக்கணும். நீங்கள் உங்ககிட்ட டைரெக்டாக வாங்கினா 500 கொடுப்பீங்க. 500 கொடுப்பாங்க. அப்போ ஒரு 5 கிலோ கோழி அப்படி உழுகுதுன்னா ஒரு 2500 வரைக்கும் நமக்கு ஒரு வருமானம் இருக்குது. அதுக்கு ஒரு 1000 வரைக்கும் நீங்கள் முட்டுவலி போட இருக்கும் இல்லைங்களா? ஆமாம். வேறு அப்படியே உள்ளே பார்க்கலாங்களா ஐயா? ஒரு செட்டை மட்டும் ஒரு பார்வை பார்க்கலாங்களா? சுத்தமே இல்லை. ஆடு வளர்த்துறீங்களா ஐயா? உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கய்யா. அப்படியே தீவனத்தை அப்படியே லைட்டாக தூவி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தீவனம் போட்டால் அது 8 கிலோ சாப்பிடுங்க. அப்படிங்களா? ஆடு எத்தனை வச்சுருக்கீங்க? அப்படியே செட்டு ஒரு பார்வை பார்க்கலாங்களா? மேலே ஏறிடுச்சு. இதுதான் செட்டு இல்லைங்களா? அப்படியே உள்ள போங்க. இப்போ குஞ்சுக்கு ஏதாவது இருக்குங்களா? குஞ்சு இல்லைங்கன்னா இதுக்குள்ளே தான் வச்சுக்குவீங்க இல்லைங்களா? இதுக்குள்ளே போட்டு அப்படியே லைட் போட்டாலும் க்ளீன் பண்ணி. முட்டை வச்சுருக்கிறீங்களா ஐயா? முட்டை அது அடைய இருக்குதுங்க. அது குஞ்சா? குஞ்சா முட்டை பார்க்கலாங்களா? முட்டை நாட்டுக்கோழி முட்டை. இதில் தான் 40 நாள் இருக்கணும் இல்லைங்களா? ஆமாம். அந்த லைட்டு போகிறது எதுக்குங்கய்யா? லைட் ஹீட்டுக்குங்க. பார்த்தீங்கன்னா உள்ள கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த இது தேவைப்பட்டால் லைட் போட்டுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது வந்து லைட்டுக்கு லைன் இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது எரிய பல்ப் போட்டுருக்கு. அது ஹீட் ஆகிக்கும். அந்த சூடு தான் அதுக்கு வேணும் எப்பவுமே. சூடு தான் வேணும். நீங்கள் என்ன தெய்வம் கொடுத்தாலும் கீழே போட்டு சூடு வேணும். அந்த சூடு தான். ஆமாம். கோழி வளர்க்குறது 40 நாள். கிளைமேட் இந்த மாதிரி ஹீட்டாக இருந்ததுன்னா வேண்டியதில்லை. குளிர்காலத்துல எல்லாம் கண்டிப்பாக லைட்டு வேணும் இல்லைங்களா? நம்மளோட ஒரிஜினல் நாட்டுக்கோழிக்காக இந்த பிரத்யேகமாக ஒரு செட்டு நீங்கள் அமைச்சிருக்கீங்க. இந்த செட்டு வந்து எவ்வளோ அடிங்க? 10-14 அடி. 10க்கு 16. அதே 3ஆக பிரிச்சுக்கிறேன். உள்ள வந்து தீவனம் குஞ்சுக்கு வந்தால் அது 2வது கடைசியாக பெருசாக வரும்போது அந்த ரேட்டில் போகும். பிரித்து 3 வரும். ஃபஸ்ட்டு ஒரு நாளத்து குஞ்சு வர மாதிரி பெட்டியில்
40 நாள் வரைக்கும் 40 நாளுக்கு கீழே இருக்கும். அதையும் அடுத்து அந்த ரூம் விட்டு தீவனம் ரூமில் அதுக்கடுத்து பெருசாக போது 1 கிலோ சைஸ் வரும்போது அது அப்படி மாற்றி மாற்றி இதில் எவ்வளோங்கய்யா உங்களுக்கு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கய்யா? இது என்னென்ன ஃபுல்லாக 3 குஞ்சு கிடச்சதுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 500 ரூபா ரேட் கிடைக்கும். அவ்வளோ ஒரு கோழிக்கு வந்து நாம் 60 ரூபா இது குஞ்சு வாங்குறோன்னு வைங்க. ஒரு குஞ்சு கிடைக்கலன்னா 6 ரூபா கிடைக்கலன்னா 60 ரூபா 70 ரூபா கொடுத்து குஞ்சு வாங்குறோம். கிட்டத்தட்ட குஞ்சு வாங்கும்போது 25,000 ரூபாய் ஆகி போயிடும். 25,000 ரூபா செலவு, அது தீவனம் எல்லாம் போனால் அதுலேயும் ஒரு 15 ரூபா 20 ரூபா நிற்கும். அவ்வளோதான் குஞ்சு போகும்போது அந்த இறக்காம ஹோட்டல் ஆகிறதுக்கு ஒரு போக ஒரு 20 ரூபா 25 ரூபா நிற்கும். இப்போ புதுசாக நான் வந்து ஒரு நாட்டுக்கோழி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா நான் என்னங்கய்யா பண்ணணும்? உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம். நான் புதுசாக ஆரம்பிக்கணும்னா முதல் செட்டு போடணும். செட்டு போட்டு அதுக்கப்புறம் எந்த மாதிரி வளர்க்குறீங்களோ இல்லை நீங்கள் அளவு வச்சு பொறிக்க வைக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது. 10 குஞ்சு 12 குஞ்சு வரும். அதை நீங்கள் வந்து பொறிக்க வச்சு அதில் வாங்கி தான் வளர்க்கணும். அதில் வாங்கி கொடுத்தா நம்ம 3 மாதத்தில் 90 நாள் வந்து 1 கிலோ வந்து அதுக்கெல்லாம் பிராய்லர் கூட கொஞ்சம் லேசாக தான் அதிகம் இருக்குது. ஆனால் தீவனம் நல்ல முறை போட்டிங்கன்னா 3 மாதத்துலேயே 1.25 கிலோ வர்றது முடிச்சுக்கலாம். நல்லா சாப்பிட்டா இந்த கிளைமேட் சரியில்லைங்க, தண்ணியே குடிச்சுங்க. கிளைமேட் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குங்க? ஆரம்பிக்கும் போது எத்தனை குஞ்சில் நம்ம வாங்கினா நல்லா இருக்கும்? ஆரம்பிக்கும் போது செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அந்த இடத்துக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். எனக்கு 100 குஞ்சு வெள்ளை கரிசல்லாம் வாங்கி வேண்டாம்ங்கிற அளவுக்குலாம் போயிருக்கு. சுத்தமாக லாபமே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போய்க்குது. ஒரு தடவை ஒரு பேட்சில் மழை வந்து நல்லா ஒரு 1/2 கிலோ கீழே நல்லா மழை அடிச்சு மழை அடிச்சா தாங்க சொட்டுக்குள்ளையும் இறந்துவிடாம விட்டுட்டேன். உள்ளே வருது மட்டை அதுக்கு எல்லாம் போட்டு 10-20 குஞ்சு ஒரே நாள் இருக்கு. ஒரே நல்லது. அப்படியும் போகலாம். வேற வெள்ளை கரிசல் தவிர வேற ஏதாவது சளி வரும், காய்ச்சல் வந்தாலும் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு பவுடருக்கு நிறைய இருக்குது. நல்லா கொடுத்தா இருக்கணும். சரிங்க. அதாவது உங்களுடைய ஒரிஜினல் நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி பல தகவல்கள் நம்மகிட்ட பார்த்துக்கிட்டீங்க. ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக புறா வளர்க்கக்கூடிய அந்த தொழிலையும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காருங்க. ஸோ ஐயாவுடைய இந்த காணொலி வந்து இளைஞர்களாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு ஃபார்ம் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை வந்து இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஏற்படுத்த. அடுத்தடுத்த காணொலி வழியாக நீங்கள் என்ன சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவா அருண் டிவி இன்ஸ்டா பேஜை தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.